ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கான மார்க்கெட் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி நம்ம நேற்று எதிர்பார்த்தது பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் நடந்திருக்கு. இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனை பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆச்சு. ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனாலும் மார்க்கெட்டால் மேலே போக முடியல. ஒன் சைடாகவே பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்திருக்கு. 24,200 பிரேக் பண்ணி 24,116 வரைக்கும் லோ வந்துட்டு க்ளோசிங் 24,139 க்ளோசிங் ஆகிருக்கு. மைனஸ் ஒரு 208 பாயிண்ட் மைனஸில் நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ நம்ம மோஸ்ட்லி எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா நேற்று தான் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் நல்லா ஃபாலோ ஆகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். பட் ஆனால் நேற்று அப்படியே ஆப்போசிட் ஆகி இன்றைக்கி அதுக்கு ஆப்போசிட்டாக இன்றைக்கி மார்க்கெட் நல்லா டவுன் ஆகிருக்கு. அதனுடைய சப்போர்ட் ஜோன்லாம் உடச்சி தான் பார்த்திங்க அப்படின்னா க்ளோசிங் ஆகிருக்கு. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்னோம் இந்த லெவல்ஸுக்கு பிரேக் அவுட் பையிங் பிரேக் அவுட் லெவலு, இந்த லெவல்ஸ் பிரேக் அவுட் பண்ணால் தான் பார்த்திங்க அப்படின்னா பையிங் நம்ம சொல்லியிருந்தோம். பட் ஆனால் அந்த லெவல்ஸ் பிரேக் அவுட் பண்ணி மேலேயே போகலை. அதேமாதிரி இந்த லெவல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மேஜர் சப்போர்ட்னு சொன்னோம். 24,220 ஒரு சப்போர்ட்டுன்னு சொன்னோம். இந்த லெவல்ஸுக்கு கீழே போச்சுன்னா இன்னும் நல்லா ஃபாலோ ஆகும் அப்படின்னு சொன்னோம். ஆனால் அது கீழே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 100 பாயிண்ட் கீழே வந்திருக்கு. இப்போ புட்டு அல்லது செல்லிங் பண்ணியிருந்தோம் அப்படின்னாவே நம்ம ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். லாங் பேர் தான் லாஸ் ஆகிருக்கும். இப்போ இந்த க்ளோசிங் லெவல் 24,200 உடச்சி க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ இங்கேருந்து சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா 24,080 பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட்டு. அடுத்த சப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா 23,980 பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட்டு. அதேமாதிரி மேலே ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் ஒன்று 24,220 பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸு. அதை பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா அடுத்தது 24,320 பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ். இது மேலே அப்சைடுக்கான ஒரு ரெசிஸ்டன்ஸு. இப்போ மார்க்கெட் 24,200 உடச்சி க்ளோஸ் ஆனதுனால இப்போ ஃபர்தராக வீக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. திரும்ப பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் இந்த லெவல்ஸுக்கு மேலே சஸ்டெயின் ஆகி மேலே போனோம். அதாவது 24,220 இந்த லெவல்ஸுக்கு மேலே போனால் மட்டுமே திரும்ப கோ டு லாங். அப்படி இந்த லெவல்ஸை பிரேக் பண்ணாத வரைக்கும் ரைஸ் அண்ட் செல் தான் பார்த்திங்க திரும்பவும் பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி 24,000 வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது நாளைக்கு. அப்படி 24,000 உடைச்சிது அப்படின்னா அடுத்த லெவல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 23,920 பார்த்திங்க அப்படின்னா அடுத்த லெவல்ஸு. இன்கேஸ் நம்ம பையிங் லெவல்ஸ் போகணும் அப்படின்னாவே கீழே இந்த லெவல்ஸை உடச்சி மேலே போனால் மட்டுமே திரும்ப மேலே போகும். அப்படி இந்த லெவல்ஸை உடச்சி மேலே போகலை, இந்த லெவல்ஸு கீழே இருக்குது அப்படின்னா நம்ம இந்த லெவல்ஸ் ஸ்டாப் லாஸை வச்சுக்கிட்டு ரைஸ் அண்ட் செல்லில் தான் பார்த்திங்க அப்படின்னா திரும்பவும் நிஃப்டிக்கான லெவல்ஸு. இதுதான் பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டிக்கான லெவல்ஸு. இப்போ நம்ம அடுத்தது பேங்க் நிஃப்டியை பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சார்ட்டு பேங்க் நிஃப்டியினுடைய 15 மினிட் சார்ட்டு. இன்றைக்கி பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா ஒரு -200 பாயிண்ட் ஓப்பன் ஆகிடுச்சு காலையில். பட் ஓப்பன் ஆகி டே ஹை பார்த்தோம் அப்படின்னா 50,550 வரைக்கும் மேலே போயிருக்கு. 550 வரைக்கும் மேலே போயிட்டு திரும்ப மேலே அது ஸ்டடியாகி மேலே போக முடியல. திரும்ப மார்க்கெட் ஒன் சைடாகவே பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்திருக்கு. 50,000 பிரேக் பண்ணி 49,775 வரைக்கும் கீழே வந்திருக்கு. 49,775 வரைக்கும் கீழே வந்துட்டு க்ளோசிங் பார்த்தோம் அப்படின்னா 49,830 க்ளோசிங் ஆகிருக்கு. 50,000 உடச்சி மைனஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 746 பாயிண்ட் மைனஸ். 50,000 உடச்சி 49,800 மேலே தான் க்ளோசிங் ஆகிருக்கு. இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த லெவல்ஸுக்கு மேலே போனால் தான் நல்லா பையிங்னு சொன்னோம். திரும்ப இந்த லெவல்ஸ்லாம் உடச்சி இங்கே சப்போர்ட் எடுக்கல, இங்கேயும் சப்போர்ட் எடுக்கல, இங்கே சப்போர்ட் எடுத்து க்ளோசிங் இங்கே க்ளோசிங் ஆகிருக்கு. இப்போ இந்த க்ளோசிங் பார்த்தா இந்த லெவல்ஸ் ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னா 2-3 டைம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவல்ஸ்லாம் இருந்து சப்போர்ட் எடுத்து மேலே வந்திருக்கு. இப்போ இன்கேஸ் திரும்ப இந்த லெவல்ஸ்லேருந்து சப்போர்ட் எடுக்குமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன்னா மார்க்கெட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஷெல்லிங் ப்ரெஷர் இருக்குது. இந்த டைமு இந்த லெவல்ஸை உடைச்சிட்டு காலையில் கேப் டவுனில் ஓப்பன் பண்ணி காமிச்சு இங்கேருந்து திரும்ப ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து மேலே வர மாதிரி வந்துட்டு இந்த லெவல்ஸை திரும்ப பிரேக் பண்ணாமல் மேலேயே இருக்குது அப்படின்னா திரும்ப நல்லா மேலே போகும். 50, 100, 50, 400 வரைக்கும் போகும். அப்படி இங்கே ஃபேக் பிரேக் அவுட் காமிச்சிட்டு திரும்ப இந்த லெவல்ஸை உடச்சி மேலே போயிட்டு திரும்ப இங்கேருந்து மேலே போக முடியல அப்படிங்கிற பட்சத்தில் திரும்ப கீழே வந்துருச்சு அப்படின்னா நல்லாவே ஃபர்தராக கீழே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. 49,000 வரைக்குமே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த லெவல்ஸை நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு மேஜர் சப்போர்ட் லெவல்ஸ் 49 பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 49,800 தான் ஒரு மேஜர் சப்போர்ட் லெவல்.
இந்த லெவல்ஸுக்கு மேலேயே இருந்துச்சு அப்படின்னா கோ டு லாங். அப்படி இல்லை இந்த லெவல்ஸை உடைச்சிருச்சு திரும்ப இந்த லெவல்ஸை பிரேக் பண்ண முடியலன்னா மட்டும்தான் ஷார்ட்டு. நாளைக்கு வீக்லினுடைய எக்ஸ்பைரி டே, மிக மிக கவனம் தேவை அதிகமாக. ஏன்னா வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. அதனால் எவ்ரி ட்ரேட் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து கன்ஃபார்ம். இங்கே இந்த லெவல்ஸ் நல்லாவே பிரேக் அவுட் ஆகி நல்லா உடைச்சிருச்சு அப்படின்னா அடுத்தது வந்து சூன் 49,000 வரதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. 48,800 வரைக்கும் வரதுக்கு கூட சான்சஸ் வந்து இருக்குது. ஏன்னா இது வந்து ஒரு மேஜர் பாயிண்ட். இந்த பாயிண்ட்டை உடைச்சிது அப்படின்னா அடுத்தது கீழே இது வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. அப்படி இங்கேருந்து ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து மேலே போச்சு திரும்ப அந்த லெவல்ஸுக்கு மேலே இருந்துச்சுனால் மட்டும்தான் ஃபர்தராக மேலே போகும். இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டிக்கான ஒரு நாளைக்கான லெவல்ஸு. இந்த லெவல்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய், see you.